ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் குவான் செக்ஷனல் மார்க் தான் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட். 11025 5 டேபிளில் 2205 வரும். கரெக்டாக திருப்பி 5 டேபிளில் 441 வரும். திருப்பி 21 டேபிள் 21. ஓகே, இது எப்படி எழுதலாம்? 5 into 21 எழுதலாம். ஓகே, அதே மாதிரி 1225 5 டேபிளில் 245 கரெக்டா? ஓகே, திருப்பி 5 டேபிளில் 49 திருப்பியும் 7 டேபிள். அப்போ 5 into 7 3 போடுங்க. ஆன்சர் இஸ் 3. அடுத்த கொஷின் மீடியன் கேட்குறாங்க. ஸோ 11 12 15. ஸோ 11 12 15. ஓகே, 34 42 42. ஓகே, 34 42. ஓகே, அடுத்தது 58. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ ஆன்சர் இஸ் 58. அடுத்த கொஷின், 2 ட்ரையாங்கிள் இருக்குது, கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, 2 ட்ரையாங்கிள். இது வந்து டிஇஎஃப். ஓகே, ஆங்கிள் ஏவோடது 40, டியோடது 40. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் ஃபாலோஸ் த கண்டிஷன்? சிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிஇஎஃப் ஓகே டேலி ஆகும். பிஎஃப்னு கொடுத்துருக்காங்க, பிஎஃப் ஆகாது. பிடி கொடுத்துருக்காங்க, பிடி ஆகாது. பிசிஇஎஃப் பிசிஇஎஃப் நம்ம எப்பவுமே இப்போ பிசிக்கு ஒரு ஆங்கிள் ஒரு சைடை வச்சு தான் ட்ரை பண்ணுவோம்ல சிமிலாரிட்டி. இப்போ பிசிஇஎஃப் ஆகுமா? பிசிஇஎஃப் ஓகே, 2 ஆங்கிள். மார்க் ஃபார் ரிவ்யூ கடைசியாக செக் பண்ணலாம், டைம் இருக்காது. அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அதாவது அமௌண்ட்ஸ் டு 2 இயர்ஸில் இவ்வளோ இருக்குது, 4 இயர்ஸில் இருக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். PR/100. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அமௌண்ட் எவ்வளோ? 1750 ஈக்குவல் 1750. பிரின்சிபல் தெரியல, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல. இப்படி டக்குன்னு ஸ்ட்ரைக்கே ஆக மாட்டேது. எப்படி ட்ரை பண்ணணும்? vendor sales orange 44 each and incur loss. ஸோ 100ல் 78 போச்சுன்னா 22. இதுதான் 44. கேட்குறது ப்ராஃபிட் 178. ஓகே, எவ்வளோ ஆரஞ்சு விற்றுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. 6ல் முடியுது ஆன்சரு. அடுத்த கொஷின் எல்சிஎம். 6 into 14x is equal to
4116. ஓகே, 3 டேபிளில் 2 டைம் போகும், 3 டேபிளில் 1 டைம் போகும், 1 1 3 டைம், திருப்பியும் 2 1 7 2. 2 டேபிளில் 6 8 6. ஓகே, 7 டேபிளில் போகுமா? 7 டேபிளில் 2 டைம் போகும், 6 9 8. திருப்பியும் 4 9 49. சரி வரல. 4116 3 into 2 into 14x. இருங்க, 4116 7 டேபிள் அடிக்கலாம். 35 5 டைம், 5 6 56 8 56 8. ஸோ இது வந்து 2 டைம் போகும், இது வந்து 5 8 8 டைம் போகும். ஓகேவா? திருப்பி 2 டேபிள் அடிக்கிறேன். 4 2 9 4. ஓகே, திருப்பி 2 டேபிள் அடிக்கிறேன். 1 4 7. ஓகே, 3 டேபிள் அடிக்கும் போது என்ன வரும்? 4 4 9 49 மல்டிபிள்ஸ். 49 இன்ட்டு 49 கூட ஒரு 2 போடுங்க, 18 98 இருக்கு பாருங்க. 49ஓட மல்டிபிள்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். Length, ratio of length of two corresponding sides of similar triangles. லென்த்து கொடுத்துட்டாங்களா? லென்த் ஆஃப் டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னால் ஏரியாவை ரேஷியோ கேட்குறாங்க. 100 into 81. 100:81 ஸ்கொயர் பண்ணால் ஏரியா கிடைக்கும். கரெக்டாக? லோக்கல் ட்ரெயினு வித்தவுட் ஸ்டாப்பேஜஸ், அதாவது 630 divided by 70, 630 divided by 30 அடிச்சு விடுங்க. 2 1 9. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 12. 12. At what rate of interest per sum compound interest கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ 1 9 6 8 3 1 5 6 2 5. என்ன ஃபார்முலா அது? 1 + r is divided by 3. கரெக்டாக? இதுக்கு க்யூப் ரூட் எடுக்கணும். க்யூப் ரூட் எடுத்தால் இதோட க்யூப் ரூட் என்ன? 25. இதோட 19683ஓட என்ன வரும்? 25 27 27 27. 9 9 3 3 27 நினைக்கிறேன். ஆமாம், 27 தான் கன்ஃபார்ம். 49 27 வராது. 28 வருமா? 28 64 29 81 into 9 29 வராது. 26 வராது. 26 26 27 7 into 7 49. 63 வருமே. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். கரெக்டு தான், 27 தான். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே 27 தான் கரெக்டு. ஸோ 1 + r is divided by 100. ஸோ 100 + ஒரு r, இது ஒரு 100. 27 + 25 ஸோ 4. 27 into ஒரு 4 போட்டால் 28. 8 108. ஸோ 108 ஈக்குவல் டு 100 + 6. 100. இப்போ 8 தான் 6 இன்ட்டு கூட 16%. 8ன்னு இருக்குது, 8ன்னு போடக்கூடாது. காம்பவுண்டட் பை ஹாஃப் இயர்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 16.
2 tabs. இன்னொரு ஒரு டேப் 18, இன்னொரு ஒரு டேப் இருக்கு 22. 18 3 72. இது வந்து எம்டி பண்ணுது. 3 டேபிளில் 6 டைம் 1 டைம் 2 4 டைம், 6 டேபிளில் 4 டைம் 1 டைம் 1 டைம். அப்போ 24 into 3 போட்டால் 12, 6 7 72 தான் எல்சிஎம். இப்போ என்ன வரும்? 2 4 4ஆ? ஆமாம், இதோடது வந்து 1. என்ன கேட்குறான்? 3/4. How long will it take to fill 3/4 of the empty system if all them are open? The minus, ஓகேவா? அப்போ 90 2 tabs ஃபில் பண்ணுது, 3rd tab வந்து எம்டி பண்ணுது. வரும் 72ல் போட்டா. 19 டிவைடே ஆகாது. 72 is divided by 19 into 3/4 கொடுத்துருக்காங்க. அதை நான் வச்சுக்கணும். 8 8 19 வருது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் நான். சரி இருங்க, அப்புறம் போப்போம். ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கே வருது. எம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ஸ்டூட் பை என்ன. எம் வந்து 18, என் வந்து 21, கேவோட வேல்யூ. அப்போ எம் என்னன்னு கேட்குறாங்க. கேயோட 18 இன்ஸ்டூட் பை 21, என்னோட வேல்யூ 27. இது வந்து 2 டைம் போகும், இது வந்து 3 டைம் போகும், 7 டைம் போகும், 14. An electric bulb can 3. B வந்து எம்டி பண்ணுது. எவ்வளோ? 21/4. இதுக்கு எல்சிஎம் எடுப்போம் கரெக்டாக. 21க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா 3 டேபிள் 7 டைம் 1 டைம். ஸோ 21. இங்கே என்ன பண்ணலாம்? இன்ட்டு 4 போடலாம். இங்கே வந்துட்டு 7 போடலாம். எம்டி பண்ணுது. இப்போ 7ல் 4 போச்சுன்னா 3. அப்போ 21 இன்ஸ்டூட் பை 3 போட்டால் 7. கரெக்டாக 7 இருக்கு பாருங்க. median is equal to mode minus 45.98. ஓகே, நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா mode is equal to 3 median minus 2 mean. ஸோ மீடியன். ஸோ மோடோடது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். அப்போ மீடியன் ப்ளஸ் 45.98 is equal to 3 median minus 2 mean. ஓகே, அப்போ 2 mean plus 45.98 is equal to 2 median வரும். கரெக்டாக? ஓகே, அப்போ 45.98 ஸ்டூடெண்ட் பை 2 போடுங்க. அந்த ஆன்சர் மீடியன் மீன் வந்துச்சு. 2 9 இது என்னது? காஸ்ட் ப்ரைஸு சேலிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ 100 ரூபானா 10 ரூபா, 21% லாஸ். அப்போ என்ன ஆகும்? 79 தானே? ஆமாம். ரெண்டாவது கேஸில் 88% லெஸ். அப்போ 8% லெஸ்னால் இது வந்து 4 50 2 25. அப்போ
லெஸ்ஸுன்றாங்க. அப்போ 23/25 போட்டுக்கலாம். அப்போ 23/25 போட்டால் என்ன வரும்? 4 வரும். அப்போ 23 × 4 போட்டால் 12, 98, சரி 92 வருது. 5% கைனா 5%னா 1/20. அப்போ கைன் 21/20 × 92ங்க. 2 டேபிள் அடிக்கிறேன். 10, 8னா 4, 6, திருப்பி 5 டேபிள் 2, 3. இது என்ன அடித்தா 5 டேபிள் அடித்தா 20னா 4.2. அப்போ 42 × 23 போடுறேன். 6 × 2 4, 12, 8, 9. இப்போ 6, 9. இப்போ இது என்னவா இருக்குது? 96.6. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 96.6ல் 79 போச்சு அப்படின்னா 6, 7, 1. அப்போ இந்த 7.6 தான் நம்மளுக்கு அவன் கொடுத்த 198னா 100% என்னன்னு கேட்குறான். 8, 9, 9. கரெக்டா? 8 டேபிள் 8, 9 டேபிள் 9. அப்பா அதே மாதிரி 4, 50, திருப்பியும் 2, 25, 25, திருப்பியும் 12.5 × 9 போட்ட ஆன்சர் வரும் 45, 18, 20, 9, 10, 11, 125 × 9, 45, 18, 19, 20, 21, 22, 9 வந்துச்சு 1125 ஆன்சர். ஸோ 45 வந்து 21னால் டிவைட் பண்ணுறாங்க. என்ன ஆகும்? 180 ஒரு 45 போட்டால் 5, 12. ஓகே, இப்போ 1, 2, 3, 4 வரும். கரெக்டாக? இது வந்து 0.4. 50 வந்து 25ஆல் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் 1, 2, 3, 4, 5 வரும். 36 20ஆல் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வருமா? 36 × 6, 36, 18, 21 வருதே. அப்போ 6 வராது வரும். 0.5 வரும். 42வை 17ஆல் அடிக்கிறேன்னா 442 × 4, 168. இப்போ இதுதான் இதில் ஏதோ 2 ஆப்ஷன்ஸு. இப்போ 36ஐ 20ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள். 36 × 5 போட்டுக்கிறேன். 30. கரெக்டா? 15180. கரெக்டா? 15180 வருது. ஓகே, 5 போட்டான். திருப்பியும் 20, திருப்பி ஒரு 0 போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? திருப்பியும் 18. அப்போ 0.55ன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் அது 0.5யோட ஸ்டாப் ஆகிடும் 50ஆல் அடிக்கிறேன் அப்படின்னா. கரெக்டா? இதுதான் போயிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். அமித்தோட இன்கம் கொடுத்துட்டானா எவ்ரி பர்சன்டேஜ் 1/5 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 6/5, 19ல் 20, திருப்பி ஒரு 6/5, 4, 400, திருப்பி 40, 80, 80. அப்போ 36 × 88ங்க. ஆன்சர் 0ல் முடிச்சு 80ல் முடியும் ஆன்சர். ஒரு 0, 80வா? கரெக்டா? நம்ம ஒரு 0ல் கரெக்டு தான்.
7 times x is equal to 2 times y minus 6. Okay. P is 7 times of x. அதே மாதிரி y is 6 years younger. ஓகே. அடுத்தது P is q plus 70. ஓகே. P minus q is equal to 70. இப்போ P ஓட வேல்யூ 7x, Q ஓட வேல்யூ வந்துட்டு y plus 6. கரெக்டா? அப்போ 7x minus y minus 6 is equal to 70. அப்போ 7x minus y is equal to 76. கரெக்டா? ஓகே. இப்போ 7x minus y is equal to 76ங்க. அதே மாதிரி 7x minus 2y is equal to minus 6. ஓகேவா? இப்போ அடிச்சு வர்றேன். ஸோ minus y is equal to 82. கரெக்டாக அது வரைக்கும் பாருங்கள் 82. ஆனால் மைனஸில் வருது. மைனஸ் வராது, ப்ளஸ் தான் வரும். நான் தான் தப்பாக போட்டிருக்கேன். 82. ஆவரேஜ் 40, 45, ஒரு 15, 10, 8, 9, 10 is divided by 5, 20. Curved surface of a cylinder என்ன? curved surface of cylinder என்ன ஃபார்முலா என்ன தெரியலையே. 2 pi RH of 2 pi R H plus R வரும். 2 pi R அடிச்சு ஹைட் வந்து 195 into 2 is equal to 195 plus R. இப்போ 195 into 2 போட்டால் 10, 80, 19, 2, 3. இப்போ 390ல் 195 போச்சுன்னா 5, 9, 1. அப்போ 195ங்க. 195 into 2 போட்டால் 390 ஆன்சர். சிங்கிள் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாவாக இருக்கிறது 97ஆக மாறுது. 100 ரூபாவாக இருக்கிறது 27னா 73ஆக மாறுது. திருப்பி 100 ரூபாவாக இருக்கிறது 23 7 77ஆக மாறுது. ஸோ 0 0 0 97 73 77. ஃபஸ்ட்டு 97 into 73 போடுறேன். 21, 27, 29, 9, 63, 67. ஸோ 118 10. அப்போ 7081 77ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 656 49. அப்போ 7 6 5 9 4. இப்போ 7 13 12 15 14. ஓகே. 5 4 5 2 3 7ங்க. இப்போ 1 ஓகேவா? 7 3 2 5 4 5ங்க. ஓகேவா? இது 10, இதெல்லாம் 9ஆக மாறும். 3 6 7 4 5 4. அப்போ என்ன ஆகுது? இது வந்து என்னது 10 லட்சமா? 10 லட்சம். இது என்னது 5,45,000. 5 லட்சம். அப்போ லாஸ்
சாரி ஓகே. இப்போ என்ன ஆகுன்னா 4547 4547 4547 இருக்கு பாருங்க, அப்படியே இருக்கு. ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே 45ல வச்சுருக்கோம், ரொம்ப கஷ்டம். 4548ன்னு வச்சுருக்கான், 4548ன்னு வச்சுருக்கான். ஸோ போட்டு போயிட்டே இருக்கலாம். 4548 தான் இது. என்ன இது எப்போயும் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். 12,000 வாங்குகிறான், 4,000 6,000. இதில் வந்து 6,000 போச்சுன்னா திருப்பி ஒரு 6,000 இருக்குது. அதை வந்து 11 மாதம் சேவ் பண்ணி அவனோட பர்த்டேக்கு செலவு பண்ணுறான். அப்போ 600 இருக்கு பாருங்க, 600. இது என்ன ஆன்சரு? 4ல் 6 4 சார் 24ல் முடியக்கூடியது ஆன்சர். கரெக்டா? மீன் ப்ரொபோஷ்னாலிட்டியா? 21 into 16 என்னப்பா? 6 12 21 6 3 3. ஸோ 3 3 6 ப்ளஸ் 21 into 7 என்னப்பா? 7 14. ஸோ minus 147 root 2 plus 16 256. 256 root 2 minus 16 into 7. ஸோ 112 into 2 போட்டுக்கிறேன். ஓகே. 256ல் 147 போச்சு அப்படின்னா 109. ஸோ 109 root 2 வருதா? அப்போ 112ல் into 2 போட்டால் 4 2 2. இப்போ 336ல் 2 to 4 போச்சுன்னா 2 1 1. தோ ratio between the perimeter is equal to 3x, breadth is equal to 1x, area of the rectangle, length into breadth is equal to 98. What is the perimeter? 2l plus 2b is equal to 3x. இப்போ 2l is equal to b is equal to x இல்லையா? அப்போ 2x is equal to 3xன்னு வச்சுக்கிறேன். இப்போ 2l is equal to x. கரெக்டா? 2l is equal to x. இப்போ l is equal to x by 2. இப்போ x by 2 into x is equal to 98ங்க. அப்போ 90x square is equal to 98 into 98 into 2 போட்டால் 16 18 19. 196க்கு ரூட் எடுத்தனா வரும். ஐயோ என்னது 196னா 14. எஸ் 14. இப்போ எக்ஸ் வந்து 140. நான் கேட்குறது 14. இது வந்து 14. ஓகே. லென்த்து பிரெத்து வந்து 14. லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல் இன்ட்டு 14 இன்ட்டு 98ங்க. டைம் போகும். 1 4 7. கரெக்டா? ஓகே. அப்போ 2 இன்ட்டு 21 42 பாடி. கேல்குலேட்டிவாக இருக்கும். ரெக்டாங்குலர் பார்ட் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1. அதே மாதிரி 1 ப்ளஸ்ஸு 5 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் 1 வரும். இப்போ -1 +1 -1 +1 1 இன்ட்டு இருங்க 1 -1 +1 வரும். ஓகே கரெக்டு.
1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 1 ஒன்று ஒரு மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் ஒய் என்ன மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 1 ப்ளஸ் 5 மைனஸ் 1 5 தானே வருது 5 வருது 1 வருது அவன் கேட்குறது பெரிமீட்டர் கேட்குறான் 1 + 5 12 இந்த எப்பயுமே கேட்கக்கூடிய ப்ராப்ளம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 90 டிகிரி டவர் வந்து 50 மீட்டரு இது வந்து 60 ஸோ 1 2 √3 30 60 90 ஓகே என்ன கொடுத்துருக்கான் 30 ஸோ 1 பார்ட் 15 கொடுத்துட்டான் டிஸ்டன்ஸ் 60 பார்ட் √3 பார்ட் என்ன கேட்குறான் 50 × √3 87 8 + 7 போட்டால் என்ன ஆகும் 15 3 டிவிசிபிள் ஆகும் 3 டிவிசிபிள் ஆகும்னா எப்படி போடலாம் 3 டிவிசிபிலிட்டி ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள் 7 9 இருக்குது 3 இது வரைக்கும் பாருங்கள் 7 + 2 + 2 + 1 போட்டால் என்ன வரும் 12 வரும் 12 ஸ்டூடெண்ட் 3 டிவிசிபிலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது இது பாருங்கள் ஆகாது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆவரேஜ் ஆஃப் 8 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ 14 × 8 32 3 8 8 1 1 ஸோ ஓகே 1 1 2 இப்போ 70 ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் வந்து 14 × 5 போட்டால் 70 42 5 போயிடுச்சா இதை வந்து 3 அடிங்க 14 இது ஈஸியான ப்ராப்ளம் தானே 75.6 is divided by 75.6 distance by time speed is equal to time speed downstream speed போகிற டவுன்ஸ்ட்ரீமில் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிப்போம் அப்போ 14 போடும் அப்ஸ்ட்ரீமில் ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் போடணும் 4ன்னு போடணும் ஓகேவா அப்போ 7 டேபிளில் 2 டைம் போகும் 7 டேபிளில் 108 ஓகே 4 டேபிள் அடிக்கிறேன் 4 டேபிளில் 1 8 9 திரும்ப மேம் 5.4 இப்போ 18.9 5.4 14 24 இதோ இருக்கு பாரு 24.3 இது எப்படி சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்கானா இப்போ எழுதலாம் ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதலாம் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும் -d/aங்க -d என்ன -1 டிவைடட் பை 6 இப்போ -6 1/6 ஆல்ஃபா ப்ளஸ்க்கு -a/a வரும் -b/aன்னு வரும் ஓகே -b/aன்னு வரும் b என்ன -11 is divided by 6 அப்போ 11/6 அப்போ ஆன்சர் இஸ் 11/36 எங்கே இருக்குது 11/36 இது எந்த ப்ராப்ளம் இதுதான் ட்ரை பண்ண ஆன்சரே வரல ஏ வந்து 3 பி வந்து 18 தேர்ட் டேப் சி வந்து 72ங்க ஓகேவா 72 18 3ங்க ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன் 3 டேபிளில் 6னா 2 4 6 1 திருப்பியும் 6 டேபிளில் 4 1 அப்போ 24 × 3 12 6 72 தாங்க எல்சிஎம் 72 ஓகே 1 டைம் போகும் 4 டைம் போகும்
2 4 24 டைம் போகும். 24 டைம் போகும். இப்போ 24 28 27 is divided by 72 is divided by 3/4 9. ஐயோ இருங்க, ஆன்சர் கிட்ட வந்தது, ஆன்சர் வரலையே. ஓஹோ நான் 8 அடிச்சு விட்டா 2ங்க. அப்போ ஆன்சர் அப்போ போடும் போது ஆன்சரே வரல. இப்போ போயிடுமே டைம். ஆன்சர் வந்து 2. ஆனால் நான் ஒரு டைமை கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னு அந்த டைமில் திங்க் பண்ண முடிய மாட்டுது. இந்த கொஸ்டினை ஆக்சுவலி எப்படி சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம்னா, நம்மளுக்கு வந்து 2 இயர் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 அமௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து 4 இயருக்கு, ஒன்று 2 இயருக்கு ஒன்று இருக்குது. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக அமௌண்ட் தான் நம்மளுக்கு 1750. பிரின்சிபல் தெரியாது. ஸோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 1750 இருக்கா. பிரின்சிபல் வச்சுக்கிறேன். PENR is divided by 100 வச்சுக்கிறேன். பியை மட்டும் காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ 100 ப்ளஸ் n வந்து 2, R என்னன்னு தெரியல, is divided by 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த 1750 is divided by 0. இதே மாதிரி 3E 2 5 0ங்க. பிஏ வச்சுக்கிறேன். 100 ப்ளஸ் n வந்து 4R is divided by 100 வரும். கரெக்டாக? இப்போ 100ம் 100ம் கேன்சல், பியும் கேன்சல் ஆகும். கரெக்டாக? 0 0 கேன்சல் ஆகிடும். கடைசியாக 175 is divided by 325 is equal to 100 ப்ளஸ் 2R 100 ப்ளஸ் 4Rன்னு கிடைக்கும். நம்ம R தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 5 டேபிள் அடிக்கலாம் இல்லையா? அதை 3E 5E 6 5E 7 இது என்ன 1 3. ஸோ 7/13. கரெக்டா? ஆமாம். அப்போ 700 ப்ளஸ் 28R இஸ் ஈக்குவல் டு 300 ப்ளஸ் 26R. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2R ஈக்குவல் டு 600. கரெக்டா? 300ங்க. 300. சரி, அந்த டைமில் திங்க் பண்ணியிருந்தா சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். சிங்க் ஆகலை. 300 தான் ஆன்சர். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.